6க்கு 10. ஃபர்ஸ்ட் ஒன் அப்படியா கர்ல கீப்பர் ரெண்டுல நல்லா டேக் அண்ட் குணால் 6க்கு 10 அடி சொல்ல முதல் பந்தில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க உதயா. அடுத்த விக்கெட் போறாங்க பசுபதி. மேட்ச் டிரா ஆனால் சூப்பர் ஓவர் தான் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க நியூ பேட்ஸ்மேன் மகி. 5க்கு 10. செகண்ட் ஒன் லோ கியூட்டா இருந்துச்சு. அந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு. விக்கெட் யாருக்குன்னு தெரியல. அப்பீல் பண்றா. அம்பையர் செக் பண்ணிட்டு சிங்கிள் தாங்க கொடுத்துருக்காங்க. பேட்ஸ்மேன் விக்கெட் கொடுக்கல. 4க்கு 9 தேவைப்படுது. 4க்கு 9 குட் லென்த்ல இருந்துச்சு. டாட்டு. இனிமேனுக்கு 3 பாலுக்கு 9 தேவைப்படுது. 3க்கு 9 நேருக்கு நேரு லாங் ஆன்ல போயிடுச்சுக்கா. மேக்ஸிமம் 3க்கு 9 அடிக்க சொல்லி வந்து 6 மாற்றி கொடுத்துருக்காங்க ராஜ். இன்னும் 2க்கு 3 தேவைப்படுது. இனிமேல் 2 பாலுக்கு இன்னும் 3 தேவைப்படுது. என்ன பண்ணுறேன் பார்ப்போம். 2க்கு 3 அப்படியாக குயிக்காக இருந்துச்சு. லாஸ்ட் பால் ஒரு மேட்சை கொண்டு போயிருக்காங்க. இன்னும் 1க்கு 3 தேவைப்படுது. சூப்பர் ஓவர் கொண்டு போகிறாங்க பார்ப்போம். இன்னும் 1க்கு 3 தேவைப்படுது. மேட்ச் பால் கூட சொல்லலாம். கண்டிப்பாக அந்த பால் வச்சு கொடுத்தா ஆகணும். 1க்கு 3 ஸ்டெப் போர்ட்ல போய் டாப் சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன் வின் பை கீழாத்தூர். கடைசி ஒரு பால்ல வரை ஃப்ரெஷரா கொண்டு போய் மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க. செம்ம மேட்சுங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே. ஃபர்ஸ்ட் மேட்சும் இப்படி தான் வந்து உதயா வந்து 6க்கு 7 அடிக்க சூழ்நிலை இருந்து மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த மேட்ச்லேயும் வந்து குவார்டர் ஃபைனலில் 6க்கு 10 அடிக்க சூழ்நிலை வந்து மேட்சை வந்து கடைசி பால் வரையும் கடைசி 1க்கு 3 அடிக்க சூழ்நிலை இருந்துச்சுங்க. செம்மையாக ஓவர் போட்டு கொடுத்து வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. உதயா செமிஃபைனலுக்கு முன்னேறாங்க.